ஒரு கான்வென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டரோடு ஒரு முறை பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் மருத்துவராக இருக்கிறார். அந்த சகோதரியோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று என்னுடைய கான்வென்ட்ல இந்த மருத்துவ படிப்புக்காக என்னை பெங்களூருக்கு அனுப்பியிருந்தார். அங்கே அட்மிஷன் கிடைப்பதற்கு நான் போனேன். அங்கே ஒருவரை கூட எனக்கு தெரியாது, யாருமே தெரியாது. எப்படி இந்த அட்மிஷன் வாங்க முடியும் என்று நான் திகைத்து கொண்டு நின்ற பொழுது திடீரென்று ஒரு மனிதர் வந்தார். அவர் வந்து என்னை பார்த்து கேட்டார், சிஸ்டர் ஏன் இங்கே நிற்கிறீர்கள்? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது போல காரியம் என்று. நீ ஒன்றும் கவலைப்படாதீர்கள், வாங்கள், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று யார் யாரை சந்திக்க வேண்டும், என்னென்ன எழுதி கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் கூட இருந்து செய்து முடித்து விட்டு அவர்களுக்கு அந்த அட்மிஷனை வாங்கி கொடுத்து விட்டு போய்விட்டாராம். அதன் பிறகு தன் வாழ்க்கையில அந்த சகோதரரை சந்திக்கவே முடியவில்லை என்று சொன்னார்கள். பாருங்கள், யார் வந்திருப்பார்? முன்பின் தெரியாத ஒரு நபர் திடீரென்று வந்து அவருடைய சூழ்நிலையை அறிந்து அற்புதமாக அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இது போன்ற பல சம்பவங்கள் பல நேரங்களிலே தேவாதி தேவன் உதவி செய்து வருகிறார்.